வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிராகன் அப்புறமா மகாராஜா, மாவீரன் மாதிரி படங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இன்ஸ்டாவில். அதாவது நாளைய இயக்குனர் வேவில் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நானும் பேச போகிறேன். பேசிக்கலி இந்த வீடியோ நாளைய இயக்குனர் பேட்ச் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் சினிமாவில் வந்த மாற்றங்கள் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி பேசுகிற மாதிரி கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்ப்போம். தலை சொல்லுவார் இல்லையா பில்லால், சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள், அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் சினிமா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குற சினிமாவோடைய அதுதான் அதோடைய ஆர்கிடைப்புன்னு சொல்லலாம். அங்கே ஆரம்பித்து அந்த ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் சினிமாவோடைய ஆர்கிடெக்டாக இருந்த ஜான் லுக் கொடார்டோ அந்த மாதிரியான ஆட்களுடைய அவங்களுடைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி மிச்ச இருக்க குளோபையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அடுத்த ஒரு செஞ்சுரிக்கேன்றது தான் ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் சினிமாவோடைய தாக்கத்தில் நிறைய படங்கள் அமெரிக்காவில் வந்தது. அந்த நியூ வேவ் ஆஃப் சினிமா அமெரிக்கன் நியூ வேவ் சினிமான்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்ததுன்னா 1970களில், குறிப்பாக 69க்கு அப்புறமா. நீங்கள் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்னு ஒரு படம் இருக்குது, குவிண்டன் டாரன்டினோ எடுத்த படம். அதில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்டுடியோ சிஸ்டம் தான் அப்போ ப்ரெவலண்ட்டாக இருந்தது ஹாலிவுட்டில். ஸ்டுடியோ சிஸ்டமும் ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி தான் அப்போ படங்களுடைய பட்ஜெட்லேருந்து எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு. அது பெருசாக கை கொடுக்காம படங்கள் அடுத்தடுத்து படுதோல்வி அடைஞ்சதுனால அந்த அப்ரோச்சை கை விட்டுட்டு 1970களில் ஆர்டியோர் ட்ரிவன் சினிமா அப்படின்றது வந்தது. ஆர்டியோர்னா என்ன அப்படின்றத நான் இங்கே நான் போடுறேன், படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டியோர் அப்படின்னா தனக்குன்னு ஒரு பாணி இருக்கிற, அதாவது ஒரு டைரக்டருடைய படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெப்பிட்டேட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்கள் அவர் யூஸ் பண்ணுற விதமாகட்டும், இல்லைன்னா அந்த வெஸ்டர்ன் சினிமா, இந்த எனியோ மார்க்கோனேயோடைய அந்த டாலர்ஸ் ட்ரிலஜிக்கு அவர் தர ஹொமாஜஸ் ஆகட்டும், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் மூலமாக. ஜிகர்தண்டாவில் தனி ட்ராக்கே இருக்குது பேசிக்கலி. அந்த குட் பேட் அண்ட் அக்லியோட தீமை லைக் அதுக்கான ஹொமாஜ் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நியூ வேவ் சினிமான்றது அதுதான் ஒரு ஆர்டியோ ட்ரிவன் சினிமாவாக அமெரிக்காவில் பார்க்கப்பட்டது. 1970லேருந்து 80 வரைக்கும் அமெரிக்கன் நியூ வேவாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் நியூ வேவ்ன்றது 1940s 50s அந்த ரேஞ்சில் ஜான் லுக் கொடார்டு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கொடார்டோட படங்கள் தான் பார்ப்பாங்க. அவர் ஜம்ப் கட்ஸை யூஸ் பண்ணுற விதமாகட்டும், இல்லைனா விஷுவலாக அவர் மெயின்டைன் பண்ணுற விதமாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு அவ்வளோ ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் பற்றி தெரியாது, பட் மேலோட்டமாக நான் பார்த்த ஆங்கில யூடியூப் வீடியோக்களில் இருந்து நான் கற்றுக்கிட்டது இதுதான். கிட்டத்தட்ட அந்த மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்ததோ அதே அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக தான் நான் நாளைய இயக்குனருடைய இம்பேக்டையும் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் இயக்குனர்கள், நாளைய இயக்குனர் மூலமாக பிரேக் த்ரூ ஆன பீப்புள் எல்லாருமே, லைக் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆகட்டும், நலன்குமார் சாமி சார் ஆகட்டும், இல்லைனா அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஆகட்டும், இவங்க எல்லாருடைய சினிமாலுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் என்டர்டெயின் ஆகிற சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ், நம்மளுடைய டச்சுன்றது ஒன்று இருக்குல்ல, அதை இவங்க கொண்டு வர்ற விதம், இதிலேருந்து நிறைய விஷயம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லேருந்து நிறைய விஷயம் மாறி இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறது. இப்போ எந்தளவுக்கு இவங்களுடைய சினிமா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சமீபத்தில் கூலி படத்தில் பூஜா ஹெக்டே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது. அப்போவே நிறைய போஸ்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. லோகேஷ் கனகராஜ் சார் படத்தில் இப்படியே ஒரு விஷயமா, என்ன சார் ஆச்சு உங்களுக்குன்ற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. எதனால் அப்படி ஒரு இதுனா, நியூ வேவ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்க சினிமான்றது நம்மளுடைய வெகுஜன மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இத்தனை வருஷமாக கமர்ஷியல் படங்களில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல், ஒரு பாட்டோ இல்லை ரொமான்டிக் ட்ராக்கோ இல்லைனா ஒரு காமெடி ட்ராக்கோ எல்லாமே இல்லாமையுமே எங்களால் ஒரு நல்ல ஃபுல்லி பேக்குடான ஒரு படத்தை தர முடியும் அப்படின்றது தான் இவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் நாளைய இயக்குனர் மூலமாக வரலை அப்படின்னாலும் பேசிக்கலி இன்டெரக்டாக அவர் வந்தாலும் சொல்லலாம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ண 2 ஆந்தாலஜிஸ் இருக்குது. ஒன்று பெஞ்ச் டாக்கீஸ், இன்னொன்று அவியல். இதில் பெஞ்ச் டாக்கீஸில் படம் பண்ணவர் ரத்னகுமார், அதே மாதிரி அவியலில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் லோகேஷ் கனகராஜ். ஸோ அவியல் ஷார்ட் ஃபிலிம் கம்பைலேஷனில் இவருடைய களம் ஷார்ட் ஃபிலிம் இடம் பெற்றிருந்தது. அதன் மூலமாக தான் இவருக்கு சினிமாவில் பிரேக் த்ரூ கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் மாநகரம் பண்ணார், கைதி பண்ணார், த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது
அவரையுமே இந்த பேட்ச் ஆஃப் ஃபிலிம் மேக்கர் ஸ்கூலில் நான் சேர்த்துக்க விரும்புகிறேன். ஓகேவா? த திங் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ வேவ்ன்றதுக்கு வந்துட்டு நான் ஏன் இதுக்கு பேர் வைக்கிறேன்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் படம் தான் பார்க்குறோம், அதுக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ஸ்டைலோ இல்லை ஒரு வாய்ஸோ இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹிட் கொடுத்துட்டாருன்னா அடுத்த படத்துல இதெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி அவரை வந்துட்டு ஒரு ஆர்டியராக நம்ம வந்துட்டு கருதுறோம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம அதுக்கு பேர் வைக்கலை அப்படின்னாலும் அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் மாறுச்சுன்றதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். இங்கே வந்துட்டு இப்போ ஒரு காலத்தில் பழைய விஜய் சார் படங்கள் லைக் எக்ஸாம்பிளுக்கு சிவகாசியில் எடுத்திங்கன்னா அசின் கேரக்டருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சீட் இருக்குது. பட் அதே விஜய் சார் வந்துட்டு மாஸ்டர் படத்தில் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது நோ மீன்ஸ் நோ கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் தான் வந்துட்டு அவர் சொல்லிட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ன்றது வந்துட்டு முதன்மைப்படுத்தப்பட்டதாகட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுனது. இதில் நான் கவனித்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்ன்றவங்க அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காமல் ஆல்ரெடி இருக்கிற கன்வென்ஷனலான ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா அதை வந்துட்டு மீறி ஒன்று பண்ண முடியும் எங்களால் கன்வென்ஷனலான ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும் என்டர்டெயின் பண்ண முடியாது. அதை தாண்டியுமே நாங்கள் வந்துட்டு வி ஆர் கேப்பபிள், வி கேன் டூ பெட்டர் தேன் தட் அப்படின்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ண பஞ்ச் ஆஃப் இயக்குநர்கள் தான் இவங்க எல்லாருமே. வெதர் இட் கேன் பி கார்த்திக் சுப்புராஜ் சார் ஆர் நலன் குமாரசாமி சார் ஆர் வாட் எவர் ஹூ எவர் இட் இஸ். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுவாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐட்டம் சாங்குன்ற விஷயங்களோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு பழைய லோகேஷ் கனகராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. அதில் சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வந்துட்டு விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ நாளைக்கு எங்ககிட்ட படம் பண்ணணும்னு சொல்லணும்னா அவரை வந்துட்டு ஸ்டைலாக காட்டணும்னா அது எங்களுடைய பாணியில் காட்ட முடியும் அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் பேசிக்கலி மாஸ்டர்லையோ இல்லை லியோலையோ பார்த்தது அதுதான், அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது வந்துட்டு. ஏன் நான் இதை இங்கே எம்பசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் யங் செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? இப்போ நீங்கள் தமிழ் மலையாளம் தாண்டி நீங்கள் மிச்ச இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமாவில் எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா வந்து தெலுங்கு சினிமாவில் எடுத்துக்கிட்டாலோ பெஸ்ட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் இல்லைனா மோஸ்ட் வாண்டட் ஷார்ட் ஆஃப்டர் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஒரு 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 லைக் அவங்களுடைய இது வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்கவங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ராஜமௌலி சார் அல்லது சுகுமார் சார் அந்த மாதிரி. பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம சினிமா வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ த திங் இஸ் வந்துட்டு இது ஏன் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, அனுராக் கஷ்யப் சாரோடைய பழைய இன்டர்வியூ பரத்வாஜ் ரங்கனுக்கு அவர் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து சொல்லியிருப்பார், இந்த யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற படங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணி அதெல்லாமே வந்துட்டு படங்கள் கிடையாது, அதெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபிஸ் நம்ம சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக தெரில எனக்கு என்னென்ட்டு. அந்த கிளிப்பு வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் இருக்கு பார்த்துக்கலாம். அது ஏன் அவர் சொல்லியிருப்பார், அதெல்லாம் ஏன் அந்த வார்த்தையில் மீன் பண்ணியிருப்பாருன்னா, அந்த படங்கள் எடுத்த இயக்குநர்களுக்கு சினிமான்றதை தாண்டி பெரிய இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. சினிமா எடுக்கிறதுக்கு சினிமா தெரிஞ்சால் போதும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தே நெவர் லிவ்ட் அ லைஃப்னு அவர் சொல்லியிருப்பார். இப்போது நிறைய நல்ல படங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா டேரக்டரோட பர்சனல் லைஃபால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன படங்களாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு பொல்லாதவன் படம் எடுத்துருப்பார்ல, அந்த பொல்லாதவன் படத்தில் வர நிறைய விஷயங்கள் அவர் வந்துட்டு வட சென்னைக்கு ரிசர்ச் பண்ண போகும்போது எடுத்த விஷயங்கள் அப்படின்றத அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு நான் மீன் பண்ணுறேன். இந்த தே நெவர் லிவ்ட் அ லைஃப்னு அவர் சொன்னது வந்துட்டு இதுதான். அவங்களுக்கு வந்துட்டு வெளி உலகம் தெரியாது, ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு சினிமா இன்னொரு படம் பார்த்தா போதும் அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு கருத்து கேள்வின்னு பார்த்தாங்க, அதை வந்துட்டு அப்படியே ஹிந்தியில் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தி வந்துட்டு நார்த் இந்தியாவிலும் இருக்குது, சவுத் இந்தியாவிலும் இருக்குது. ஃபார் மீ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் 1000 crores. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்துட்டு 1000 crores அடிக்கலன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பட் வந்து இந்த திங்கிஸ் இதுக்கு வந்துட்டு யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம எடுக்கிற சினிமான்றது வந்துட்டு எல்லாரையுமே அப்பீல் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பீப்புளை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது பண்ணிட்டாலே அது ஜெயிச்சிடுச்சுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இங்கே வர 90% ஆஃப் த சினிமா அதையே பண்ண மாட்டேங்குது. நிறைய படங்கள் வந்துட்டு போன வருஷம் மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சுது,
அப்படி சொல்லி செட் ஆஃப் ஃபிலிம்ஸை சொன்னாங்க. இந்தியன் 2, கங்குவா, வேட்டையன் மாதிரி படங்கள்லாம். அந்த படங்கள்லாம் இங்கே இருக்க ஆடியன்ஸே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணல. வேட்டையன் எனக்கு பிடிச்சது, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்தியன் 2 கங்குவாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பேன் இண்டியன் படங்கள், 1000 கோடி பொட்டன்ஷியல் இருக்க படங்களாக தான் பார்க்கப்பட்டது. பட் அந்த 2 படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஏஜ் டைரக்டர் எடுத்த படம் கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சினிமாவில் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் எடுத்த படம். இந்தியன் 2 வந்து சங்கர் சார் எடுத்த படம், வேற கங்குவா வந்துட்டு சிறுத்தை சிவா அவர்கள் எடுத்த படம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு இவங்க எடுத்திருந்தால் அது பெட்டராக இருந்திருக்கும்லாம் சொல்ல வரல. த திங் இஸ் வந்துட்டு இது வந்துட்டு இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ் மேலே லேபிள் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் 1000 கோடி வந்து அடிக்கலை நம்மன்ட்டு. என்னோடய ஒப்பீனியனில் நல்ல குவாலிட்டி ஆஃப் சினிமா வந்து வரதான் இம்பார்ட்டன்ட். அது 1000 கோடி அடித்தா தட்ஸ் ஸோ ஹாப்பி, அது ரொம்ப நல்ல விஷயம், ஓகேவா. பட் அதை அடித்தே ஆகணுமான்றது எனக்கு தெரில. மேபி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த 1000 crores பவர் என்ன, அது ஏன் அது சொல்கிறாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம சினிமாவோட ரீச்ன்றது பெருசாகும். 1000 crores ஒரு படம் அடிச்சதுன்னா உலகம் முழுக்க நம்ம சினிமா பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக மேபி இருக்கலாம். ஏன்னா RRR படம் வந்துட்டு ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்ததுன்றது தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். தி திங் இஸ் வந்துட்டு இந்த இயக்குனர்கள் வந்துட்டு உருவான 4 இயக்குனர்ன்ற ஷோ இப்போது இல்லை, இப்போது வந்து பண்ணுறதில்ல. என்னுடைய ரெக்வஸ்ட், இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த பேட்ச் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு சினிமான்றதை ஹைலைட் பண்ணுறது சேர்த்து இந்த ஷோவை திருப்பி கொண்டு வந்து அது நல்லா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ட்ரிபியூட் டு 4 இயக்குனர் வீடியோ. அன்டில் தென் அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய் பாய்.